சில பேர் நான் இப்பதான் சார் படிக்க ஆரம்பிக்கிறேன், என்னால பாஸ் ஆக முடியுமா சார் கேட்பாங்க. கண்டிப்பா எல்லாருனாலையும் பாஸ் ஆக முடியும். அந்த சரியான பிளான் வேணும். ஒருத்தவங்க ரொம்ப நாள் படிச்சுட்டு இருப்பாங்க, அவன் ஏன் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டாங்கன்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்த எக்ஸாம் நீங்களே பாஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா நாங்களா ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ண தெரியாது, ஒரு டெஸ்ட் எப்படி போடுறதுன்னு தெரியாது, எப்படி கரெக்ஷன் பார்க்கணும்னு தெரியாது, எதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியாது. இது எல்லாமே கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைங்கள் ஆச்சு. சரிங்களா? நீங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கத்துக்கிட்டு அப்புறம் இறங்கணும். சரிங்களா? இப்பெல்லாம் ஸ்கூல் புக்லாம் இந்த மெத்தட் நான் கடைசி எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணேன், கடைசி எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இது ஈஸியானது. பாத்தீங்களா 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்தம் நம்ம சிலபஸ்ல இருக்கு. இதுல எங்கெங்கப்பா இருக்கு? நம்மளுக்கு வந்து 8வது இருக்கு, 10வது இருக்கு, 11th இருக்கு, 12th எத்திக்ஸ் புக் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே புக் நான் என்ன பண்ணிட்டேன், தச்சுட்டேன், மெர்ஜ் பண்ணிட்டேன். அப்போ நான் எப்படி இருக்கேன், 8வது இருக்கிறதா 10வது இருக்க போகுது, 10வது இருக்குதா 11வது இருக்க போகுது, எத்திக்ஸ் புக் இருக்க போகுது. ஆனா எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் மட்டும் சேர்த்துருப்பாங்க, அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இதுதான் எங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆச்சு. இல்லைன்னா 19ஆம் நூற்றாண்டு கொஸ்டின்ஸ் இல்லாத எந்த கொஸ்டினுமே இருக்காது. அவ்வளவு முக்கியமான டாபிக். ஆனா இது ரொம்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கக்கூடாது, நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதான் இருக்கிறத என்ன பண்ணணும், படிச்சுதான் ஒமிட் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எல்லாமே புக்ல பழைய புக்ல இருக்கிற தச்சு ஒரே புக் வச்சுங்க. சிம்பிளா இருக்கு. மொத்தமே 4 புக் தான் படிச்சேன். சாதாரண படிக்கும் 50 புக் படிப்போம். இப்ப 4 புக்கு தான் இருந்துச்சு. ஈஸியா வந்து பாஸ் பண்ணிட்டேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க.